மற்றும் ஒரு முக்கியமான பிரேக்கிங் வந்து கொண்டிருக்கிறது. என்ன பிரேக்கிங் என்பதை திரையிலே பார்ப்போம். அடுத்த மிக முக்கியமான பட்ஜெட் பிரேக்கிங் செய்தி. பட்ஜெட் பிரேக்கிங் செய்தி எதிர்பார்ப்புகளில் முக்கியமாக வர இருக்கிறது. அடுத்த பட்ஜெட் பிரேக்கிங், அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்புகள் வெளியாகின்றன. ஏற்கனவே எதிர்பார்த்தோம், போராட்டங்களாம் மேற்கொண்ட பிறகு கூட பேச்சுவார்த்தையின் போது கூட அவர்களுக்கான அந்த பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரப்படுமான்னு எதிர்பார்க்கப்பட்டது. நீண்ட நாட்களாக வைக்கப்படக்கூடிய கோரிக்கை பல மாநிலங்கள் இருக்கு. அப்ப ஏன் தமிழ்நாட்டை விட செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியாயமான கோரிக்கை அரசு ஊழியர்கள் முன்வைக்கிறாங்க. அது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே இந்த பிரச்சனைகள், இந்த ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சனைகள் மத்திய அரசில் இருந்து ஒவ்வொரு மாநில அரசிலும் இருக்கிறது. தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்புகள் வெளியான. குறிப்பாக என்ன அறிவிப்பு என்றால், இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு குழப்பம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான ஏதோ ஒரு முக்கிய மீண்டும் கொண்டு வரப்படுமா அல்லது அது தொடர்பான அதுக்கு சம்பந்தமுடைய ஒரு விடயம் வெளியாக இருக்கிற இந்த உறுதியான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. நிதியமைச்சர் வட்டாரத்தில் நாம் பேசிய போது கிடைத்த தகவல், உறுதி செய்யப்பட்ட தகவல், அரசு ஊழியர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு. அந்த ஓய்வூதியம் திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும் அல்லது புதிய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து சில மாற்றங்கள் செய்யப்படலாம் அல்லது ஏதோ ஒரு முக்கிய அறிவிப்பு ஓய்வூதிய திட்டம் தொடர்பான ஒரு உறுதியான அறிவிப்பு இருக்கு. நிச்சயமா உறுதியா இருக்கு. ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக, அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பு இன்று வெளியாகும் என உறுதியாகவே தெரிவித்திருக்காங்க நிதியமைச்சர் தகவல்கள். என்றால் நிதியமைச்சர்கள் நமக்கு தகவல் கொடுப்பவர்கள் மிக சரியான தகவலை தான் கொடுப்பார்கள். எனவே அவர்கள் கொடுத்த தகவல் ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு, அதாவது ஜாக்பாட் அறிவிப்பு என்றே சொல்லலாம். என்றால் அரசு ஊழியர்கள் இந்த ஓய்வூதிய திட்டத்தை பழைய ஓய்வூதிய திட்டம் வந்தால்தான் என்றால் ஓய்வு பெறும்போது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தொகை வரும் அவர்களுக்கு. இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் அந்த வாய்ப்பு குறைந்து விட்டது என்பதுதான் அவருடைய நீண்ட குற்றச்சாட்டு. தொடர்ந்து பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருடைய போராட்டத்திற்கு தேர்தல் பட்ஜெட்டாக இது இருக்கும் என்பதால் அதற்கான அறிவிப்பு வெளியாகலாம். ஏனென்றால் அரசுக்கு நேரடியாக இந்த அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்கள் நேரடியாக ஒரு பகிரங்க மிரட்டலை கொடுத்தார்கள். அதாவது, நீங்கள் எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அதற்கான பலனை நீங்கள் வரும் தேர்தலிலே அனுபவிப்பீர்கள் என்ற வகையில் நேரடியாகவே தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த அரசு தொடர்ந்து இதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது. அந்த பேச்சிலே பல கட்டமாக அரசு ஊழியர் சங்கங்கள் அமைச்சர்கள் குழுலாம் அமைத்து பேச்சு நடத்தினார்கள். எனவே அந்த பேச்சின் அடிப்படையிலே அது தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பாக அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பு